ஹலோ கைஸ், இது பிக் பாஸ் வந்து ஒரு சூப்பர் டாஸ்க் கொடுத்துருந்தார். என்னென்னா வந்து எந்த 2 கண்டஸ்டன்ட் கூட நீங்கள் இந்த வீடை விட்டு வெளியில் போனாலும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது மாதிரி எந்த 2 கண்டஸ்டன்ட் கூட நான் இவங்க கூட டச்சிலே இருக்க விரும்பலை, இவங்க சங்காதமே எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டார். எல்லாரையும் சொல்ல சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு சௌந்தர்யா வந்து பேசினாங்க. இந்த மாதிரி அவங்க யாரை சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். யாரை சொல்ல போகிறாங்க? மஞ்சுரி, ராணு 2 பேரும் சொன்னாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ராணு வந்து சௌந்தர்யா மாதிரி முடியை இப்படி பண்ணுறதோ அப்படியே ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. உடனே சௌந்தர்யாவுக்கு கோவம் வந்துச்சுங்க. அந்த இடத்துல எனக்கு செம்ம ஆச்சரியம். சௌந்தர்யாவுக்கு கோவம் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணாத ராணுன்ட்டு. ஏம்மா, மற்றவங்க பேசும்போது நீயும் அந்த மாதிரி தானமாக ஆக்ஷன்ஸ் கொடுக்காம மற்றவங்களும் இந்த மாதிரி தானமாக கோவம் வரும்னு எனக்கு தோணுச்சு. உடனே வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு உட்காந்ததுக்கப்புறம் ராணு உடனே போயிட்டு நான் வந்து சௌந்தர்யாவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, அவங்க டாஸ்க்காக அவங்க இந்த வாட்டி ஒன்றுமே பண்ணல, டெவிலும் சரி இதுவும் சரி ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உடனே சௌந்தர்யா அந்த இடத்துல நான் ஒருத்தங்க உங்களை சொல்கிறாங்கன்றதுக்கோசம் நீங்கள் வந்து அவங்கள சொல்கிறியே, உனக்கு இதுவாக இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்களா. இதில் இன்னொரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக 2 பேர் யார், நம்ம ஜாக்கும் சவுண்ட் தான் வந்தாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ராணுவ மட்டும்தான் சௌந்தர்யாவை சொன்னாங்க இல்லை, வீட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் சௌந்தர்யாவை தான் சொன்னாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் கூட சௌந்தர்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி ராணு வந்து என்னை இப்படி சொன்னதுக்கு அவங்கக்கிட்ட காரணமே இல்லாமல் நான் சொன்னேன்ட்டு என்னை பழி வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா, வீட்டில் இருக்க எல்லாருமே உன்னை தானமா சொன்னாங்க, உன்னையும் ஜாக்லின் தானமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து இவங்க 2 பேரையும் வந்து சொன்னாங்க. மோஸ்ட்டாக அவங்க நிறைய பேர் கொடுத்த காரணம் என்ன, நம்ம சொன்ன காரணம் தான். என்ன, டெவிலாவும் நீ ஒன்றும் பண்ணல, ஏஞ்சலாவும் நீ ஒன்றும் பண்ணல, அவ்வளோதான் காரணமே. அதுவும் இல்லாமல் ஆடுற ஆட்டத்தை அங்கங்கே வந்து நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கெடுத்து விட்ருந்த. யார், நம்ம ஜாக்லின்னு. ஓகேங்களா? 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் என்னன்னா, பிக் பாஸ் அனுப்புகிற சாப்பாடு தான் சாப்பிடணுன்னு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து சாம்பார் சோறு பிஸ்மில்லா பார்த்து அனுப்பிச்சாரு. அதை சாப்பிட்ட உடனே ஜாக்லின் காரமாக இருக்குடா, உப்பே இல்லைடா அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. பாதி பாதி தான் சாப்பிட்டாங்க 2 பேரும். அதுவும் இல்லாமல் சௌந்தர்யா தான் செம்ம காமெடி. அவங்க கொஞ்சம் பாதி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்டாங்க, இதில் உப்பு எல்லா கண்டஸ்டன்ட்கிட்டையும் இப்படி தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு தர்ஷிகா கிட்டே கேட்டாங்க, தர்ஷிகா இதில் உப்பே இல்லை, நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களான்னா அது எல்லாருக்கும் எப்படிங்க தோணும். உடனே தர்ஷிகா, இல்லை எனக்கு ரோஷம் அதிகமாக இருக்குது, ஏற்கனவே டெவில் டாஸ்கில் எல்லாம் நான் வந்து ரோஷத்தோடு தான் பண்ணேன்னு சொன்னாங்க, அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்கறது செம காமெடியாக கேட்டாங்க சவுண்ட் எல்லாருக்கிட்டேயும். அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து பேசினார். இந்த மாதிரி யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஐ திங்க் தீபக் சொன்னார். அதுக்கப்புறம் மஞ்சுரி சொன்னார். அதாவது அது ரொம்ப அழகாக சொன்னார் முத்துக்குமரன். ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுச்சு எனக்கே வந்து. என்னென்னா வந்து மஞ்சுரி வந்து அப்புறம் மஞ்சு பற்றி என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட் விட்டு வெளில போனாலும் நான் வந்து இவங்க கூட வந்து நட்பை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்னா நான் வந்து மஞ்சுரி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு போட்டியில் 2 பேரும் பயணிச்சிருக்கோம். நீங்கள் எல்லோரும் மஞ்சுரி நெகட்டிவ் சொல்லிட்டீங்க, ஆனால் அவங்களோட பாசிட்டிவ் சைடு எனக்கு தான் தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படி சொன்னார். அது ரொம்ப அழகாக சொன்னார். அது யாராச்சும் நீங்கள் அதை கேட்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அதை கேளுங்க. ரொம்ப அழகாக வந்து சொன்னார். அப்போ வந்து மஞ்சூரிக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துச்சு. அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அந்த சீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதேமாதிரி வேர்ஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவை சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு சண்டை நடந்துச்சு. என்னென்னா வந்து தர்ஷிகா வந்து கிச்சன் இன்சார்ஜ். ஓகேங்களா? கிச்சன் இன்சார்ஜ் தான் வந்து தர்ஷிகா. அவங்க வந்து காலையிலே குக் பண்ணியிருக்காங்க போல். அப்போ ஜெஃப்ரி வந்து சொல்லியிருக்காங்க போல், இந்த மாதிரி நீங்கள் குக்லாம் பண்ணக்கூடாது தர்ஷிகா, ஏன்னா நீங்கள் வந்து கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியும் அவங்க கேப்டன் பேச்சை மீறி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரவா லட்டு வந்து பிடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அது வந்து யார், விஷாலும் தர்ஷிகாவும் பிடிச்சிருந்தாங்க. அதுவும் தர்ஷிகா வந்து யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக தான் அதை செஞ்சுருந்தாங்க. விஷாலை மறைச்சின்னு செய்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்க அவங்க வந்து. ஓகேங்களா? அதை வந்து எல்லோரும் பார்த்துட்டு ஜெஃப்ரிக்கு வந்து தெரிய வந்து தர்ஷிகா வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனே இந்த ஜெஃப்ரி என்ன சொல்கிறான்னா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல நீங்கள் வந்து குக் பண்ணக்கூடாதுன்னு, என் பேச்சே மீறி நீங்கள் பண்ணுறீங்க. உடனே ஜெஃப்ரிக்கு வந்து கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து கேப்டன், இப்போ நான் வந்து சின்ன பையன் உங்களை எல்லாரோடையும், ஸோ நான் சொன்னால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க, இதுவே வேறு யாராவது கேப்டன் தான் கேட்பீங்க அப்படின்ட்டு அவனுக்கு கோவம் வந்து அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்தது.
உடனே தர்ஷிகா வந்து ஜெஃப்ரி கிட்ட உன்னை நான் மதிக்கக்கூடாதுலாம் கிடையாதுடா. சரி நான் வந்து சரி எல்லாம் இருக்கே நான் செய்யலாம் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு பாயிண்ட்டை போட்டாங்க. அது எப்படி ஒரு கேப்டன் சொன்னா அது மதிச்சு தான் ஆகணும். இந்த இடத்துல தர்ஷிகா மேல தான் ஃபால்ட்டு. உடனே தர்ஷிகா சோகமா இருக்காங்கன்ட்டு நம்ம விஷால் வந்து ஹக் பண்ணி இதுக்கு எதுக்கு இது பண்ற அப்படி பண்றேன்னு அவ சமாதானப்படுத்தி எப்பா ஓகே அது ஒரு பக்கம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி டாஸ்க் அதுதான் சூப்பராக இருந்துச்சு நேற்று. விச் மீன்ஸ் பெஸ்ட்டு டெவில் அண்டு பெஸ்ட்டு ஏஞ்சல்ஸாக வந்து பெஸ்ட்டு டெவிலாக வந்து தீபக்கும் மஞ்சுவும் செலக்ட் ஆனாங்க. பெஸ்ட்டு டெவிலாக வந்து பவித்ராவும் ரஞ்சித் சாரும் வந்து செலக்ட் ஆனாங்க. ஸோ இவங்க 4 பேருக்கு நடுவில் தான் கேப்டன்சி டாஸ்க் வந்து நடக்குது. ஸோ கேப்டன்சி டாஸ்க் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். அதில் உள்ளே ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கும். ஸோ ஹோல் போட்டு அங்கங்கே அந்த ஸ்டிக்லாம் வந்து சொருகியிருக்கும். ஸோ வந்து 4 பேர் வந்து மற்றவங்க ஸ்டிக்லாம் பிடிங்கி அந்த வாட்டரை லெவலை வந்து குறைக்க வைக்கிறோம். ஸோ யாரோட வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து வின்னு. ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ தீபக்கு மஞ்சூரியெலாம் வந்து பயங்கரமாக அப்படியே ஸ்டிக்கை பிடுங்கி விட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு டாஸ்க்கு பார்க்கறதுக்கு. கடைசியில் வந்து வாட்டரை வந்து நம்ம தான் வந்து சேவ் பண்ணணும். கையை வச்சோ கட்டி அதை அந்த ஓட்டையை என்ன பண்ணியோ நீங்கள் சேவ் பண்ணணும். அப்போ வந்து மற்றவங்க இதெல்லாம் பிடுங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணணும் வாட்டர்ன்னு சொல்லும்போது தீபக் அவர் காலை வச்சு கையை வச்சுலாம் சேவ் பண்ண நாக்கை வச்சுலாம் சேவ் பண்ணார். யார் நம்ம பவித்ரா தான் வாயை வச்சு சேவ் பண்ணாங்க. வாய்க்குள்ளே தண்ணி போகிற அளவுக்கு அப்படி சேவ் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் வந்து எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ட்ரம்மே நீங்கள் தள்ளி விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வந்து கேம் தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ட்ரம்மையும் தள்ளி விட பார்த்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரம் தண்ணி கீழே கொட்டிடுச்சு. கடைசியில் மீதி இருந்தது ரஞ்சித் சாரோட ட்ரம் தான். ஸோ தீபக்குக்கு என்னென்னா முக்கியமாக மஞ்சுரி வரக்கூடாது, பவித்ரா வரக்கூடாது. அவங்க யார் ரஞ்சித் சார் வந்தால் பரவாயில்லன்ட்டு அவர் வந்து மஞ்சுரி பவித்ரா இதில் தான் வந்து நல்லா இது பண்ணி விளையாடினார். ஸோ கடைசியில் வந்து ரஞ்சித் சார் தான் வந்து கேப்டனாக தேர்ந்தெடுத்தார். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி ரொம்ப கூலாக போகுமா இல்லை எப்படி போகும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கூலாக ரஞ்சித் சாரோட முடிவுலாம் நல்லா எடுப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ லெட்ஸ் சி பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே நம்ம விஜேஎஸ் எப்படி ரோஸ் பண்ணுறாரா, நல்ல நம்ம மனசுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை வந்து சொல்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்கள்